ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தக்காளி முட்டை போட்டு தொக்கு பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். கடாயை வச்சுக்கிட்டேன், எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேங்க. அது வந்துட்டு உப்பு போடுறதுனால நம்மளுக்கு முட்டை வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவும் ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சமாக லைட்டாக கலர் வர வரைக்கும் இது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போருங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அதே கடாயில் தாளிப்பு போட்டுக்கலாம். சோம்பு, இது பூண்டு எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அது போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கலர் வர வரைக்கும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு கலர் வர வரைக்கும் நல்லா பண்ணிக்கலாங்க. இந்த பூண்டு வந்துட்டு இது மாதிரி கலர் வந்ததுன்னா தொக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2-3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இது வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு அந்த பச்சை மணம் போயிட்டு ரொம்பவும் சுவையாக இருக்கும் தொக்கு சாப்பிடும்போது. இப்போ வந்துட்டு பெரிய தக்காளி, ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ணியிருக்கேங்க. இதை போட்டு நல்லா தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அது அப்படியே கரைஞ்சிடணும். நமக்கு பீஸ் பீஸாக தெரியாமல் நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த தக்காளி தொக்கில் வந்துட்டு நம்ம தண்ணி விடாமல் பண்ணிக்க போகிறோம். அதனால் இப்போ அது மாதிரி மூடி போட்டுட்டு நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். இது வந்துட்டு தண்ணி போட்டு செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டோம்னா அது வேறு ரகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு இது நான் தண்ணி விடாமல் பண்ணுறேன். இது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. தண்ணி விடாமல் பண்ணால் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை வந்துட்டு சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் தொட்டு கூட சாப்பிட்லாங்க. நம்ம முட்டை தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இன்றைக்கி சாப்பாட்டில் சாப்பிட்றேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது தண்ணி விடாமல் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். Okay viewers, bye.